புயல் மழை பாதித்த பகுதிகளில் நோய்கள் பரவுவதை தடுக்கும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மருத்துவ ஊர்திகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நேற்று வர்தா புயல் கடுமையாக தாக்கியது. இதன் காரணமாக கனமழையும் பெய்தது. இந்த இயற்கை சீற்றத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை அதற்கான பணிகளை தீவிரமாக முடுக்கிவிட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ இயக்ககம் சார்பில் புயல் மழை பாதித்த பகுதிகளுக்கு இன்று மருத்துவ ஊர்திகள் அனுப்பி வைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 56 வாகனங்களும், காஞ்சிபுரத்திற்கு 52 வாகனங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னையில் ஏற்கனவே இதுபோன்ற மருத்துவ வாகனங்கள் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக மேலும் 42 வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து அரசு மருத்துவமனைகளும், ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இயல்பாக இயங்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 56 நடமாடும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் மருத்துவ பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 52 மருத்துவ குழுக்களும், சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஏற்கனவே இங்கு மாநகராட்சியின் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற குழுக்கள் இல்லாமல் கூடுதலாக ஒரு 42 குழுக்கள் களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அந்த சிறு காயங்கள், காய்ச்சல், இருமல், சளி போன்ற சிறு நோய்களுக்கு உள்ள சிகிச்சையை அந்தந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ப்ளஸ் குடிதண்ணீரில் பாதுகாப்பான குடிதண்ணீர் குளோரின் வழங்கப்பட்டிருப்பதை உறுதி செய்வது. அதே போல் ஏதேனும் பகுதிகளில் இந்த வாட்டர் கண்டாமினேஷனில் ஒரு டயரியா மாதிரி டிசீஸ் ஏற்படுதா அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா பொது சுகாதார அலுவலகத்தில் 24 ஹவர்ஸ் கண்ட்ரோல் ரூமில் அங்கிருந்தும் பார்த்திங்கன்னா ஏதாவது இடங்களில் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் காய்ச்சிய குடிநீரை பருகுமாறு, குளோரின் கலந்த குடிநீர் அல்லது காய்ச்சிய குடிநீரை பருகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புயல் தாக்குதலின் போது சிறு காயங்கள் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரை கண்டறிந்து இந்த வாகனங்கள் மூலம் உரிய மருந்து, மாத்திரைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் மழை காலத்தின் போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் இந்த ஊர்திகளில் செல்லும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள்.